அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வருடம் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுப்பதாக சற்று முன்பு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிறைய பேர் பொங்கல் பரிசு எவ்வளோ கொடுப்பாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா தான் கொடுக்கறதா இருந்தது. ஆனால் இப்போது ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 + 1000, அதாவது 2000 + 2500 வரைக்கும் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அட்டைதாரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2500லேருந்து 3000 வரைக்கும் வரும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த கேட்டகரிலாம் வரும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா 5 பொருள் மஞ்சள் பையில் கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்காமல் போயிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஸோ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த வருஷம் 2025 பொங்கல் பரிசு என்னென்ன கொடுக்க போகிறாங்க, என்னென்ன பொருள்லாம் கொடுக்க போகிறாங்க, ஸோ எவ்வளவு பணங்கள் கொடுக்க போகிறாங்க, ஸோ இது எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ தெளிவாக பார்க்க போகிறோம். பொங்கல் பரிசு தொகையில் வைக்கப்படும் ட்விஸ்ட், 1000 ரூபா ரொக்கத்தோடு சேர்க்கப்படும் புதிய பொருட்கள். கிட்டத்தட்ட இந்த தடவை 21 பொருள் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன பொருள்ன்றது தெளிவாக பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் பொங்கலை முன்னிட்டு வழங்கப்படும் சிறப்பு பரிசு தொகையில் வெல்லம் சேர்த்து வழங்கப்படும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்பாக முடிவை இந்த வாரமே தமிழ்நாடு அரசு இருக்கும் என்று உறுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்றதை தெளிவாக இங்கே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த தடவை பொங்கல் பரிசில் பார்த்தீங்கன்னா முந்திரி பணம் 1000 ரூபாய், 2500 முந்திரி, பாதாம், அரிசி, பச்சரிசி, வெல்லம், இதுக்கு முன்னாடி சர்க்கரை, கரும்பு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தடவை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வழங்குவாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கலாம். பணம் பார்த்திங்கன்னா எப்படி வழங்குவோம் அப்படின்றதையும் தெளிவாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறோம். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ரேஷன் கடைகளில் பார்த்திங்கனாக்கா நேரடியாக 1000 ரூபா பார்த்திங்கனாக்கா கை வச்சு நம்ம வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க வங்கி கணக்கில் பார்த்திங்கனாக்கா நாங்கள் அதிலே செலுத்திட போகிறோம். 10 நாளைக்கு முன்னாடி செலுத்திடுவோம். நீங்கள் அதை அவங்க வங்கி கணக்கிலேயே செலுத்திடுவோம், நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரடியாக வங்கியில், அதாவது பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியிலிருந்து தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ 20ஆம் தேதியிலிருந்து, அதாவது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இல்லைனா பார்த்திங்கனாக்கா இன்று இல்லைன்னா நாளை முதல் டோக்கன் வழங்குவாங்க எல்லா ரேஷன் கடைகளிலுமே. ஸோ மறக்காமல் எல்லோரும் வாங்கிக்கோங்க. இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2022 2023 பார்த்திங்கனாக்கா பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது. இந்த தடவை நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெல்லம், சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் தருவாங்க. அதேமாதிரி கரும்புக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் தருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகை வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் என்று எல்லோருக்கும் இந்த பணம் வழங்கப்படும். ஸோ இந்த என்பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச் கார்டு, ஏஓஒய் கார்டு, இந்த மாதிரி எல்லா கார்டுகளுக்குமே வழங்கப்படுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொருட்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சிலருக்கு 2000 ரூபாய், இதில் சிலருக்கு மட்டும் அந்த மாதம் 2000 கிடைக்கும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக, அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் இவர்களுக்கு மட்டும் சார்பாக 2000 கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அது ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதையும் ஒரு 1500 ரூபா சேர்த்து 2000 2500 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். அதே மாதிரி இந்த பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, ஸோ இந்த ஓஏஎஃப் பணம் வாங்குறவங்க, ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும் ஒரு சில இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2500 கிடைக்கும். ஸோ சரிங்களா.
ஸோ இந்த அப்டேட் தான் எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.